வணக்கம். ஜிபி முத்து மேலே பார்த்தீங்கன்னா குலசேகரம் காவல்பட்டினத்தில் அந்த ஊர் மக்கள் எல்லாம் 2 லாரி நிறைய ஆட்கள் எல்லாம் போய் அந்த ஊரில் காவல் நிலையத்தில் இறங்கி குலசேகரம் காவல்பட்டினத்தில் இறங்கி ஜிபி முத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. 9 பிரிவில் வழக்க போட்டு அவரை தூக்கி உள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிபி முத்து அப்படி என்ன பண்ணார்? சமீப காலமாக அந்த ஊர் மக்களுக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது. அது இல்லாமல் அந்த ஊரில் ஒரு கோயில் கட்டுறாங்க. கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. பொதுப்பாதையை அடைச்சி கோயில் கட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பழைய கோயில் இருந்தது, அது கிட்டத்தட்ட 200-300 வருஷத்துக்கு முன்னாடி கோயில். அந்த கோயிலில் பராமரித்து இது பண்ணுறதுக்கு புதுசாகவே நம்ம கட்டிடலாம். அதே இடத்துல கோயிலை இடிச்சுட்டு அதே இடத்துல புதுசாக கோயில் கட்டுறாங்க. அவ்வளோதான். அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான், அதே கோயிலுக்கு பங்கீடு உள்ளவர் தான் இவருக்குமே உண்டு, ஜிபி முத்துக்குமே உண்டு. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரே சமூகம் அதிகமாக வசிக்கிற அந்த பகுதியில் ஜிபி முத்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அந்த ஊர் மக்கள் அவருக்கு எதிராக இருக்கிறாங்க. பல வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வந்துச்சு. இப்போ அந்த ஊர் மக்கள் சொல்கிறது என்னென்னா, அவர் குடும்பத்தில் இருக்கிறவங்களை அவர் பேசலாம், சமூக வலைதளத்தில் பரபரப்பாக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாரையோ வருமானத்துக்காக எங்கள் ஊர் மக்களை எல்லாத்தையுமே கேவலப்படுத்துகிற மாதிரி எல்லாத்தையும் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் போடுறாரு. அது மிகப்பெரிய ஒரு குற்றம். அவர் எப்படி போடலாம்? எங்கள் பெண்களை எடுத்து அவர் எப்படி பேசலாம்? எங்கள் பெண்களை பற்றி அவர் வீடியோ எப்படி போடலாம்? அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இப்போ முன் வச்சு தான் இந்த புகாரையும் கொடுத்துருக்குறாங்க. ஜிபி முத்து என்ன பண்ணுறாரு, ஏன் பண்ணுறாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். திருச்செங்கோடு பக்கத்தில் இருக்க உடையான்குடி, பெருமாள்புரத்தில் இருக்கிற உடையான்குடியில் அவர் வசிக்கிறாரு. ஆனால் அவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த கோயில் கட்டுறது தான். கோயில் கட்டுறது எங்கள் வீட்டு வாசப்படி, எங்கள் வீட்டை மறைக்கிறீங்க, எங்களுக்கு இந்த சைடெல்லாம் ஒரு பாதை இருக்குது, இந்த பாதையெல்லாம் மறைச்சி கோயில் கட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு இதை சொல்கிறாங்க. அந்த ஊரில் இவர் மட்டும்தான் இந்த பிரச்சனையை பெருசு பண்ணி பேசுகிறாரு. மனுஷனுக்கு தைரியம் ஜாஸ்தியாக, நியாயத்துக்காக போராடுறாரியா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அது உண்மையிலே அது கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாமே இப்போ மீடியாக்கள் முன்னாடி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜிபி முத்து என்ன கையில் எடுத்தாரோ அதே அவங்களும் கையில் எடுக்கிறாங்க. ஜிபி முத்து தேவையில்லாமல் பேசுகிறார். உச்சி மாகாளியம்மன் கோயில் கட்டுறதுக்கு பல வருடங்களாக பிரச்சனை இருந்தது. அந்த பாத்தியப்பட்டவங்க எல்லாருமே சேர்ந்து உட்காந்து ஆலோசனை பண்ணி அந்த விஷயத்தை கோயில் கட்டுறதுக்கான ஒரு முனைப்பை காட்டினாங்க. கோயில் கட்ட ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் அமைதியாக இருந்த ஜிபி முத்து என்ன செய்கிறாரு, கோயில் கட்ட ஆரம்பித்தோன்னே கோர்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பழைய கோயில் இருந்துச்சுல்ல, 200-300 வருஷமாக ஒரு கோயில் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா, அந்த கோயிலில் நீங்கள் ஒரு கட்டுமான பணியை நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் பொது வெளியிலலாம் நீங்கள் பண்ணக்கூடாது, பொது பாதைகள்லாம் நீங்கள் ஆக்கிரமித்து கட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னா அவரும் கட்டலை, பொது பாதையில் நாங்கள் கட்டலை, நீதிமன்றம் என்ன உத்தரவிட்டுச்சோ அதே பண்ணுறாங்க. அவங்க பழைய கோயில் வச்சுட்டு அந்த இடத்துல புது கோயில் கட்டுறாங்க. அவ்வளோதான். மற்றபடி பெருசாக ஒன்றுமே அவங்க பண்ணலை. ஆனால் ஜிபி முத்து என்னன்னு சொல்கிறாரு அப்படின்னா, இல்லைங்க அவங்க ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருமே தனிப்பட்ட முறையில் கோயிலுக்காக ஆக்கிரமித்தா கூட மக்கள் விட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாரு ஜிபி முத்து அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் அதிகமாக இருக்குது. எதுக்காக ஊர் மக்களை ஏற்றுக்கிறாரு? இன்றைக்கி வருமானம் வருது, இன்றைக்கி செல்வாக்காக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அவர் ஒரு மரக்கடை வச்சு பழைய வீடியோலாம் போட்டுருப்பார் தெரியுமா? அந்த மரக்கடையை காலி பண்ணுறதுக்கு கூட அவங்கள்ட்ட ஒரு 3 லட்ச ரூபா காசு வாங்கிட்டு தான் அந்த மரக்கடையை காலி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் இன்றைக்கி வைக்கிறாங்க. சரி, இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாரு, நீதிமன்ற வழக்கப்படி தான் அவங்க கோயில் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, அதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்காக ஒரு பூஜை ஒன்று நடத்துகிறாங்க. நல்லபடியாக நடக்கணும்யா, இந்த ஜிபி முத்துட்ட இருந்து எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு சிறப்பாக கோயிலை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பூஜை போட்டுடணும் அப்படின்னு சொல்லி பூஜை போடுறாங்க. அது ஜிபி முத்து வீட்டுக்கிட்ட கொஞ்சம் தள்ளி தான் அந்த பூஜையே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவரும் ஜிபி முத்து என்ன செஞ்சிட்டாரு, நம்ம குடும்பத்துக்கு செய்வனை பண்ணுறாரு. ஜிபி முத்து அப்படி தான் யோசிப்பார். செய்வனை பண்ணுறாங்க, மாந்திரிக பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வீடியோ விட்டு அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி, என்னையா அது மாந்திரிக பூஜை ஜிபி முத்துக்கு போடுறீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு வைரல் ஆயிடுச்சு. அந்த வீடியோ வைரல் ஆகி ஜிபி முத்துக்கு ஆதரவாக நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையா மாந்திரிக பூஜை எப்படி எவனாவது போடுவானா? சுடுகாட்டில் தான் போடுவான், கோயில் பக்கத்தில் மாந்திரிக பூஜை எப்படியாவது போடுவானா? இந்த ஒரு பேசிக் நாலேஜே தெரியாதா? இப்படி ஏன் பண்ணுற, அக்கப்போர் பண்ணுற, இப்படி ஒரு விஷயத்த வெளியே சொல்லி உடையான்குடி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜிபி முத்துனால எவ்வளவு பேராச்சோ அந்த பேருக்கு இப்போ டபுள் மடங்கு இப்போ டேமேஜ் ஆகுது. இந்த ஊர் மக்கள் எல்லாத்தையுமே கொடுமைப்படுத்துறாரு. இவர் ஒவ்வொரு வீடாக வரிசையாக வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. வாடகை இருக்க வீட்டை காலி பண்ண மாட்டேங்கிறாரு, காலி பண்ணால் அதுக்கு காசு கேட்குறாரு, இப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் இப்போ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன செஞ்சுட்டாங்க, எல்லாம் கிளம்பி எல்லாம் போய் 2 வேனில் போயிட்டு இறங்கி காவல் நிலையத்தில் ஜிபி முத்து மேலே புகாரை கொடுத்துட்டாங்க. சிறப்பு பூஜை மாந்திரிக பூஜைன்னு பொய்யா பிரச்சனை பண்ணுறாரு, சமூக வலைதளங்களில் போடுறாரு, எங்கள் பெண்களை பற்றி குற்றம் சொல்கிறாரு, எங்கள் பெண்களை வீடியோ எடுத்து அதை சமூக வலைதளங்களில் போடுறாரு, தவறாக பேசுகிறாரு. இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டிங்களா, கண்டிக்க மாட்டிங்களா? இவர் ஜிபி முத்தை இப்படியே விடுவீங்களா? சமூக வலைதளத்தில் அவர் ஃபேமஸ்ஸு, அவர் சினிமாவில் நடிச்சிருக்கிறாரு, அவர் சில ப்ரோக்ராமில் வராரு அப்படிங்கிறதுக்காக அவர் செய்கிற எல்லா விஷயங்களுமே அப்படியே ஏற்றுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் நீதிமன்ற உத்தரவுப்படி கோயிலை கட்டுறோம், கோயிலை கட்டுறதுக்கு எங்களுக்கு தடையாக இருக்கிறாரு, பொதுப்பாதையில் நாங்கள் கோயில் கட்டலை,
வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இப்படி சமூக வலைதளங்களை எங்களை பற்றி தவறாக பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஜிபி முத்து மேலே நடவடிக்கை நீங்கள் கண்டிப்பாக எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ திருச்செந்தூர் டிஎஸ்பி மகேஷ் குமார் அப்படிங்கிறவர் வந்து இந்த விசாரணை, இந்த புகார் சம்மந்தமாக நேரடியாக வந்து விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. எப்படியும் ஜிபி முத்து மேலே 9 பிரிவுகள் கீழே வழக்கு போடுவாங்க, கைது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே பழைய வழக்குகளெல்லாம் வச்சு ஜிபி முத்து அராஜகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் நம்புகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.